பாகிஸ்தான் கடுமையான நிதி சிக்கலில் இருக்கும் சூழ்நிலையில் இப்போது ஒரு முக்கியமான செய்திகள் வெளிவந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்தின் அட்டோக் மாவட்டத்தில் சிந்து நதியின் படுகையில் மிகப்பெரிய அளவில் தங்க களஞ்சியமே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 80,000 கோடி ஆகும் என்று அந்த நாட்டின் முன்னணி ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு நடத்திய ஆய்வில் இந்த தங்க களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தேசிய பொறியியல் சேவைகள் பாகிஸ்தான் மற்றும் மின்கள் மற்றும் கனிமத்துறை பஞ்சாப் இணைந்து செயல்படுத்தியுள்ளனர். நிறுவனத்தின் மேலாளர் ஜர்காம் இஷாக் கான் கூறுகையில், அட்டோக் மாவட்டத்தில் உள்ள இந்துஸ் நதியின் கரையில் 9 தங்க பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான பரிசீலனையும் ஏலத்திற்கான ஆவணங்களும் தயாராக உள்ளனர் என தெரிவித்தார். புவியியல் அறிஞர்கள் தெரிவித்ததாவது, சிந்து நதி இந்தியாவின் இமயமலையிலிருந்து தான் தங்கத்தை சுமந்து பாகிஸ்தானுக்குள் பாய்கிறது. வெள்ளப்பெருக்கில் தங்கம் நதிக்கரைகளில் சேர்ந்து சிறிய துகள்களாக மற்றும் பிளேசர் கோல்டாக உருவாகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த நதியின் மண் தங்கம் மற்றும் பிற கனிமங்களால் பயன்பட்டுள்ளது. அதுதான் இப்போது பாகிஸ்தானுக்கு லாபமாக மாறியுள்ளது என்கிறார்கள். இந்த நதி திபெத் பீடபூமியில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு அருகில் உற்பத்தியாகிறது. பிறகு இமயமலை வழியாக சிந்து நதி இந்தியாவில் லடாக் பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து பின்னர் பாகிஸ்தானுக்குள் நுழைகிறது. இமயமலையில்தான் தங்க கனிமங்களின் படிவுகள் சிந்து நதியில் சேர்க்கிறதாம். பாகிஸ்தானில் இது கில்கிட் பால்டிஸ்தான், கைபர் பக்துன்வா மற்றும் பஞ்சாப் மாகாணங்களின் வழியாக பாய்கிறது. இறுதியாக சிந்து நதி பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள கராச்சிக்கு அருகிலுள்ள அரபிக்கடலில் கலக்கிறது. சிந்து நதி பாகிஸ்தானின் மிக நீளமான மற்றும் முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். மேலும் இது விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியமானது. பாகிஸ்தான் தற்போது கடுமையான நிதி சிக்கலில் உள்ளது. 2024 டிசம்பரில் நாட்டின் மொத்த வெளிநாட்டு நிதி கையிருப்புகள் $5.43 பில்லியன் மட்டுமே இருந்தன. ஒருவேளை இந்த தங்க அகழ்வு திட்டம் வெற்றியடைந்ததால் பாகிஸ்தானின் தங்க உற்பத்தி அதிகரிக்கும், நாட்டு பொருளாதாரம் மேம்படும், பண மதிப்பு உயர வாய்ப்புள்ளது. இந்த தங்க களஞ்சியத்தை சரியாக பயன்படுத்தினால் பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியேறலாம். ஆனால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்கிறார்கள். எதிர்வரும் மாதங்கள் பாகிஸ்தானின் நிதி நிலைமைக்கு மிக முக்கியமானவை. இந்த